கர்த்தரின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஜூலை 2, 2024 வார்த்தை மற்றும் ஜெபம். தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல். வேத வாசிப்பு யாக்கோபு 1 அதிகாரம் 5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எந்த ஒரு பணியின் வெற்றியிலும் தலைமை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று இரட்சணிய சேனையின் தலைவர்களை நாங்கள் உயர்த்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் மற்றும் கடவுளின் வேலையை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கும்போது ஞானம், வலிமை மற்றும் வழிகாட்டுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திறம்பட தலைவர்கள் தெய்வீக ஞானத்தை நாடுகிறார்கள் மற்றும் கடவுளின் வழிகாட்டுதலை நம்பி இருக்கிறார்கள். இந்த தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சொந்த செல்வாக்கு மண்டலங்களுக்குள் தலைமை பாத்திரங்களில் இருப்பவர்களை ஆதரித்து ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தையும் நினைவில் கொள்வோம். கடவுளின் ஆவி மற்றும் வழிகாட்டுதலால் அவர்களை நிரப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக தகப்பனே, உமது பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படும் ஒருமைப்பாட்டுடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தும் ஞானம், தைரியம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றுடன் இரட்சணிய சேனையின் தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுங்கள். சவால்களை சமாளிக்கும் வலிமையையும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது சித்தத்தை காணும் தெளிவையும் அவர்களுக்கு வழங்குங்கள். அவர்களை சூழ்ந்து கொண்டு உமது பிரசன்னத்தை அவர்கள் எப்பொழுதும் உணர்ந்து இயேசுவின் நாமத்தில் உமது வழிகாட்டுதலை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.